கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Psalm 1:2. His delight is in the law of the Lord, and he meditates therein day and night. அன்பான சகோதர சகோதரிகளே, இரவும் பகலும் நீங்கள் எதில் நேரத்தை செலவழிக்கிறீர்கள்? செல்போனிலா, வாட்ஸ்அப்பிலா, சாட்டிங்கிலா, நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதிலா, சினிமா பார்ப்பதிலா, சீரியல் பார்ப்பதிலா, இன்ஸ்டாகிராம் பார்ப்பதிலா, ஃபேஸ்புக் பார்ப்பதிலா, அல்லது சமைப்பதிலா, சாப்பிடுவதிலா, எதில் நேரத்தை செலவழிக்கிறீர்கள்? அவை அநித்தியமானவைகள். கர்த்தரையும் கர்த்தருக்குரிய காரியங்களையும் நாடுங்கள். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் காணப்படுங்கள். கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் மாற்றுவார். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த தங்களின் இளம் குழந்தையை விஷம் ஊற்றி கொன்று போடும் பெற்றோருக்காக, கல்லஞ்சம் கொண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிறந்த குழந்தைகளை உயிரோடு காப்பாற்றும் கிருபையை நீர் தருவீராக. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்று சொல்லி கொள்ளும் மக்களுக்காக, தவறான வழியில் குழந்தை பெற்றுவிட்டேன் என்று தூக்கி எறியும் மக்களுக்காக கூட பாரத்தோடு செபிக்கிறோம். உணர்வுள்ள இதயத்தை தாரும். ஒருவேளை சோசியம் குறி பார்த்து அதனால் குழந்தைகளை கொன்று போடும் கடின நெஞ்சம் கொண்ட மக்களுக்காக பாரத்துடன் செபிக்கிறேன். ஐயா, எங்களுடைய நாட்டின் ஆண்டவரே தவறான கொள்கைகளை மாற்றி போடும். மூட பழக்க வழக்கங்களை மக்கள் கடைபிடிக்காதபடி ஆண்டவரே மனசாட்சியுடன் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை எங்களுடைய மக்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாய் பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஐயா, பெற்றோர் சிறு குழந்தைகளை காப்பாற்றும். உம்முடைய கரத்தில் இந்த ஜெபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமையான காரியங்களை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்யும். தேசத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும். சிறு குழந்தைகளை ஆதரியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமன்.